திரு சுப்பிரமணியன் சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் என்ற முறையில் உங்கள் குரல் யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் 2026 நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக வர்றதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து என்ன? மிகச்சரியாக கேட்டீர்கள். இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இந்த கட்சி பழைய நிலைமைக்கு வரும், வலுவடையும் என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கட்சியிலிருந்து உடனடியாக முக்கியஸ்தர்களை நீக்குவது என்ற அந்த ஒரு மனப்பான்மை மாற வேண்டும். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஏற்கனவே இந்த கட்சியிலிருந்து விலகிய அல்லது நீக்கப்பட்ட அனைவரையும் ஒரு வாய்ப்பளித்து மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கி அவர்கள் ஆர்வமாக செயல்படுவதற்கு, பணியாற்றுவதற்கு, கழக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அதை போன்று பல கட்சிகளையும் அரவணைத்து அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்களேயானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புத்துயிர் பெறும். அதனுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல எனக்கு பிறகு இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும் என்பது உண்மையாகும். இதையெல்லாம் மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மனதில் வைத்து நடந்ததாக இருந்தாலும் இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து.